இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் டே ஆயில் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய நரை முடிகளை அப்படியே கருமையா மாத்திருங்க. கருக்கவே கருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நரைமுடிகள் கூட இந்த ஹேர் டே ஆயிலை பயன்படுத்தி 6 மாசம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டே ஆயில் பாரம்பரியமான முறைகளை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது, சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்கும். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரலான பொருட்களை தான் சேர்த்துருக்கோம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய மயிர்கால்களில் இருந்தே நம்மளுடைய முடிகள் வந்து நல்லா கருமையாக வளர ஆரம்பிக்குங்க, நல்லா ஷைனிங்காக வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இந்த ஹேர் டே ஆயிலில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை ஒரு கடாயில் போட்டு நல்லா அடிகனமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். கருஞ்சீரகம் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேர்லேருந்து வளரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையாக வளருங்க. அந்தளவுக்கு இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்குற இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருஞ்சீரகத்தை வறுக்கிற பதம் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகத்துலேருந்து ஒரு விதமான எண்ணெய் பசை வரும். அது வெளியில வர வரைக்கும் கருஞ்சீரகத்தை வறுத்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஸ்பூன்ல இருந்து போட்டேன் பார்த்தீங்களா, கருஞ்சீரகம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. பட் கரெக்டான பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருஞ்சீரகத்தை எடுத்து கீழே போட்டோம் அப்படின்னா கருஞ்சீரகம் விழுகாது. அதுல இருந்து ஆயில் இருக்கிறதுனால அப்படியே கரண்டியில ஒட்டிட்டு இருக்கும். அதுதாங்க பதம். நீங்க ஹேர் டே ஆயில் காய்ச்சினாலும் சரி, ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, கருஞ்சீரகத்தை கரெக்டான விதத்துல நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போட்டால் ஒட்டுது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நிறையா செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெட்டே போகாது. ஒரு பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து எடுத்துருக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி இலைங்க. கீழா நெல்லி இலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை சீசன்றனால எங்கே பார்த்தாலும் தோட்டத்தில் வந்து முளைச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி நான் வேரோட பிச்சு எடுத்துருக்கேன். குட்டி குட்டி செடிகளாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு மாதிரி இலையில பாருங்கள் குட்டி குட்டியாக காய்கள் இருக்கும் பாருங்கள். இலைக்கு பின்னாடி அது ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கீழா நெல்லி வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். அது எப்படி இருக்கும்னு தெரியாமல் இருக்கும். நீங்கள் கூகுளில் வேணாலுமே போட்டு பாருங்கள், பிக்சர் வரும். அதை வந்து நான் வேரோட எடுத்துக்கிறேன். நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டே ஆயில வந்து நீங்க இரும்பு கடாயில செய்யுங்க. இரும்பு கடாயில எந்த ஒரு ஹேர் டே ஆயிலா இருந்தாலும் சரி, ஹேர் டேயா இருந்தாலும் நம்ம செய்யும்போது 100% அதாவது 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதனாலதான் நம்ம வந்து எந்த ஒரு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் இரும்பு கடாயில செய்கிறோம். இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்க வந்து நார்மலாக செய்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் சந்தைக்கு போனீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சந்தைக்கு போனால் கூட 60 ரூபாய் 70 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ளார தாங்க இருக்கும். சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பிடி அளவு மருதாணி சேர்த்துக்கிறேன். மருதாணி பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். கலரை வந்து நல்லா வந்து நிலைச்சு நிற்கிறதுக்கு, அதாவது கருமையான முடிகள் வந்து நல்லா நிலையா கருமையாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சையாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி கருவேப்பிலை பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மருதாணி பொடி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ரோஸ்மேரி இலை சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோம்னா ஆயில் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம தலையில் வந்து ரெகுலராக வச்சுக்கிறவங்களுக்கு தலை வந்து நல்லா வாசனையாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால ரோஸ்மேரி இலை நான் சேர்த்துக்கிறேன். இது ஹேர் க்ரோத்துக்கும் முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான பொடி தாங்க, நெல்லிக்காய் பொடிங்க. இந்த நெல்லிக்காய் பொடி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம். வெந்தயத்தை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக வந்து ஒரு அரைச்சிட்டு இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து வெந்தயம் சேர்க்கறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஈரப்பசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து கீழா நெல்லி வந்து அப்படியே பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, எண்ணெயை ஊற்றினோன்னா ரொம்பவே சரசரன்னு நோரா தள்ளிட்டு வரும். அதனால் வந்து வறுத்துட்டு நம்ம வந்து எண்ணெயை சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப
எண்ணெய் வந்து தெரிக்காது. அதனால வந்து நான் இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் இதில் வந்து 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டுமே இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அப்ளை பண்ணுமே அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்க தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும். இது வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோங்க. நம்ம கருஞ்சீரகத்தை வறுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகத்தை வந்து இந்த ஹேர் டை ஆயிலில் சேருங்க. இந்த ஹேர் டை ஆயிலில் கருஞ்சீரகத்தை சேர்க்கும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் சரி, நம்மளுடைய முடி வந்து நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கு இந்த ஹேர் டை ஆயிலில் சேர்க்குற கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்த உடனே பாருங்கள், ஹேர் டை ஆயில் வந்து எவ்வளவு வந்து திக்காக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கருஞ்சீரகத்தை மட்டுமே தேங்காய் எண்ணெயில் சேர்த்து நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு கருஞ்சீரகம் நம்மளுடைய முடியை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கும். இந்த ஹேர் டை ஆயிலை வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு நுரையெல்லாம் அடங்கணுங்க. ஏன்னா இதில் இருக்கிற ஈரப்பதம் போனாதான் ஹேர் டை ஆயில் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்து நுரையெல்லாம் அடங்கிருச்சுங்க. இதை அப்படியே நான் 2 மணி நேரம் விட்டுறேன், ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் டை ஆயிலை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். அந்த திப்பியெல்லாம் போகிற மாதிரி வடிகட்டிக்கலாம். சூப்பரான ஹேர் டை ஆயில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். ரெகுலராக ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த ஹேர் டை ஆயிலை நீங்கள் ரெகுலராக தடவிக்கலாங்க. என்ன இப்போல்லாம் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா, அவங்க வச்சு தலை சீவிக்கலாம். இல்லை எனக்கு வந்து தலை குளிக்கும் போது மட்டும்தான் நான் எண்ணெய் தேய்ச்சிக்குவேன் அப்படின்றவங்க இந்த ஹேர் டை ஆயிலை குளிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி ஸ்கேல்பெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்து அப்படியே விட்டுட்டு ஷாம்போ இல்லை சீகக்காயை போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் சரி, முடி வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். நரைச்ச முடிகள் கூட, அதாவது இது கருமையே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நரைமுடிகள் கூட நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை ஆயிலை தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் வந்து எவ்வளவு திக்காக கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த ஹேர் டை ஆயிலில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா திக்காக கிடைக்கும். அதாவது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி தடவை பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து கூட கிடைக்கும். இந்த ஹேர் டை ஆயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 100% ரிசல்ட் கொடுக்குற ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.